வணக்கம். இன்றைக்கி நவம்பர் 30. இன்றைக்கி நம்ம பதிவில் புயல் எச்சரிக்கையாக நம்ம என்னென்ன முன்னேற்பாடுகள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன செடிகளாக இருக்கும்போது சின்ன தொட்டிகளுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாதுங்க. ரொம்ப ஹைட்டாக இருக்கிற செடிகளுக்கு தான் பாதிப்புகள் ஏற்படும். காற்றோடைய வேகம் தாங்காமல் கிளைகள் முறியெல்லாம் சாய்ஞ்சிடலாம். அதனால் ஹைட்டாக இருக்கிற செடிகளை மட்டும் பக்க கிளைகள் எல்லாம் எடுத்துருங்க. பூக்கள் காய்கள் இது எல்லாத்தையுமே பறிச்சிருங்க. புயல் நேரத்தில் மழையும் அதிகமாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன தொட்டிகள் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் மழை இல்லாத இடத்துல அப்புறப்படுத்தி வச்சுங்க. தென்னை மரம் வச்சுருக்கிறவங்க எல்லாம் பக்க கிளைகளை மட்டைகள்லாம் வெட்டி விட்டுட்டோம்னா அந்த மரங்கள் சாயாது அப்படிங்கிறத நான் புக்கில் படிச்சிருக்கேங்க. உங்களுக்கும் தெரியும், தெரியாதவங்க அதை தெரிஞ்சுக்கோங்க. வீட்டு வாசலுக்கு முன்னாடி ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மரங்கள்லேயும் கிளைகள்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க. அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வெளியில் போங்கங்க, வீட்டிலையே இருங்க. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்கள் எல்லாத்தையும் சேகரித்து வச்சுக்கோங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கும் செய்யுங்க.